கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 47 வரை. தியானத்தின் தலைப்பு: எரிந்து பிரகாசிக்கும் விளக்கு. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 35. சாதாரணமாக மெழுகுவர்த்திகள் பருமனாக இருப்பதில்லை. உயரத்தில் வேறுபட்டிருந்தாலும் பற்ற வைக்கும்போது முதலில் மெதுவாக எரிய தொடங்கி மெழுகு உருக ஆரம்பிக்க பிரகாசமாக ஒளி கொடுக்கும். ஒரு முறை பெரிதான ஒரு மெழுகுவர்த்தியை ஒருவர் எனக்கு பரிசளித்தார். அதை பற்ற வைக்கும்போது வெளிச்சத்துடன் நறுமணமும் வரும் என்றார். பெரிய மெழுகுத்திரி, அதிக நாட்களுக்கு உபயோகிக்கலாம் என்று சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதை பற்ற வைத்த போது அது அகலமாக இருந்ததால் மெழுகு உருகி வடியாமல் அதனுள்ளேயே தேங்கி நின்றது. அதனால் திரி மங்கலாகவே எரிந்தது. வெளிச்சமும் மங்கலாக இருந்தது. சிறிது நேரத்தில் திரி மெழுகில் மூழ்கி அணைந்து போனது. தோற்றம் அழகாக இருந்தது, நறுமணமும் வீசியது. ஆனால் எல்லாமே சொற்ப நேரத்துக்குத்தான். ஆனால் விளக்கு எண்ணெய் ஊற்ற ஊற்ற எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று இயேசு யோவான் ஸ்நானனை குறித்தே சொல்லுகிறார். அவன் இயேசுவாகிய மங்காத நித்திய ஒளியை அறிமுகம் செய்யும்படி அவருக்கு முன்னோடியாக வந்தவன். அதற்காக அவனும் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காகவே இருந்தான். அவன் வாழ்ந்த காலம் ஒரு இருண்ட காலம். இருளிலே இருப்போருக்கு வெளிச்சத்தை காட்டவே யோவான் வந்தான். அவன் கிறிஸ்துவுக்காய் பிரகாசித்தான். அந்த பிரகாசத்தினால் அவனது பிரசங்கத்தினால் ஈர்க்கப்பட்டு மக்கள் அவனிடத்தில் வந்தார்கள். அவர்களை மனம் திரும்புதலுக்குள் வழிநடத்தி கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் செய்து அவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தையும் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவாகிய ஒளியினிடத்திற்கு திருப்பிவிட்டான். அதற்காகவே அவன் பிறந்தான். நான் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்துள்ளேன் என்று கூறிய யோவான் தனது அழைப்பில் தெளிவுள்ளவனாயிருந்து மக்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்து வைத்தான். நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்ற மனநிலையுடன் யோவான் பணியாற்றினான். சாதாரணமாக மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி தான் இருக்கும் இடத்தில் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு விளக்கு தனக்குள் உள்ள எண்ணெய் தீர்ந்து போகும் மட்டும் வெளிச்சம் கொடுக்கும். நாம் இன்று எதுவாயிருந்தாலும் நமது வெளிச்சம் இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில் பிரகாசிக்கிறோமா என்பதே கேள்வி. மேலும் இந்த லெந்து நாட்களில் பிரகாசித்து எரிந்துவிட்டு இந்த நாட்கள் முடிந்ததும் அணைந்து போய்விடக்கூடாது. மெழுகுதிரி எரிவதற்கு காற்று வேண்டும். விளக்கு வெளிச்சம் கொடுக்க எண்ணெய் வேண்டும். நாம் தொடர்ந்து கர்த்தருக்காய் பிரகாசிக்க தேவ ஆவியானவர் நம்மில் நிறைந்திருக்க நம்மை தர வேண்டும். தருவோமா? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, முடிவு பரியந்தமும் கிறிஸ்துவுக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற என்னை உம்மிடம் ஒப்புவிக்கிறேன். ஆமேன்.